இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. தமிழ் அவ்வளோதான் ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரியும், ஆனால் கொஞ்சம் திக்கி வரும். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தா பரவாயில்ல. வனத்து சின்னப்பர் சின்னப்பர் என்ன வித்தியாசம்? வனத்து சின்னப்பர் சின்னப்பர் என்ன வித்தியாசம் இருக்குது? நம்முடைய வனத்து சின்னப்பர், இந்த கோயில் வனத்து சின்னப்பர் கோயில் தானே. எதற்காக என்னென்ன புதுமைகள் சிறப்பாக கொடுங்காவேலியே வரும் பொழுது என்னென்ன வந்து செய்வீங்க இங்கே வந்து? அப்புறம் எதுக்கு மிளகும் உப்பும் போடுறாங்கன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. உப்பும் மிளகும் எதுக்கு போடுறாங்க? அது முன்னால் வந்து இப்போலாம் இல்லை, முன்னால் வந்து கோயிலை சுற்றி போடுவாங்க. எதுக்குன்னு தெரியுமா? தெரியாதுல்ல. அது வந்து பாம்பு கடினா விஷக்கடி இருக்குல்ல, பாம்பு கடி விஷக்கடி இருக்குல்ல, அதற்காக வேண்டுபவர்கள் வந்து கோயிலை சுற்றி போட்டோம்னா அது வந்து அந்த இதை முறியடிக்கும் சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுனால அப்படி செய்வார்கள். இன்னும் வேறு என்னென்ன செய்வாங்க வனத்து சின்னப்பர் கோயிலுக்கு வரையில்? இங்கே வரையில் ஒன்றுமே கேட்கல. சரி, இது எல்லாருமே சேர்ந்து சொல்கிறதுனால நானே உங்களுக்கு சொல்லுகின்றேன். இன்று நம்முடைய வனத்து சின்னப்பர் அவரை பற்றி நினைக்கையில் 2 காரியங்கள் நமக்கு வெளிப்படுகின்றது. ஒன்றாவது எளிமையாக வாழ்ந்தவர். 2வது மிகவும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவராக விளங்குகின்றார். முதலாவதாக, நாம் அனைவரும் இந்த உலகிலே இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது சத்தம் ரொம்ப கேட்குதுல்ல. எல்லாமே சத்தத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அப்படி தானே? செல்ஃபோனில் ரீல் பார்க்குறது தொடங்கி பாட்டு கேட்டு இந்த ஸ்பீக்கர் வச்சுட்டு பாட்டு கேட்குறது வந்து 1 நிமிடமாவது அமைதியாக நாம் இருக்க முடியுமா? இந்த காலத்தில் ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள், இந்த காலத்தில் இருக்க முடியுதா? இல்லை. என்ன, நீங்கள் தானே செல்ஃபோன் நிறையா வச்சுருக்கீங்க. செல்ஃபோனில் வந்து எப்போ பார்த்தா ரீல் பார்க்குறது, ஏதாச்சும் நியூஸ் பார்க்குறது. நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற வாழ்க்கை பல சத்தங்களால் நிறைந்துள்ளது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து நம்மளுடைய புனிதரானவர் வனத்திற்கு சென்று கடவுளை சந்தித்தார் என நம்ம கூற முடியும். இன்று நாம் தமிழகத்தில் தவப்புதல்வனாகிய அழைக்கப்படும் புனித வனத்து சின்னப்பரின் வாழ்க்கையை ஒன்று சிந்தித்து பார்ப்போம் என்றால் அது மிகையாகாது. உலகின் ஆடம்பரங்களை விட்டுவிட்டு வெறும் காகம் கொடுத்த உணவை உண்டு பாலைவனத்தின் இறைவனை மட்டுமே நம்பி வாழ்ந்தவர் நம்முடைய புனிதராவார். உலகத்தை துறந்து உள்ளத்தை தேடியவர் நம் புனிதராவார். வனத்து சின்னப்பர் இளம் வயதிலேயே துன்புறுத்தலுக்கு அஞ்சி வானம் சென்றார், காடுகளுக்கு சென்றார். ஆனால் அவர் பயந்து ஓடவில்லை. நாம் அனைவரும் ஏதாச்சும் பிரச்சனைனா அதை விட்டுட்டு ஓடிடுவோம்ல. இவர் பயந்து ஓடவில்லை, மாறாக இறைவனோடு தனித்திருக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். நம்முடைய வாழ்வில் சத்தங்களும் பரபரப்புகளும் இந்த நாளிகளிலே மிக அதிகமாக உள்ளது. இன்று நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், நமது பரபரப்பான வாழ்வில் இறைவனுக்காக சிறிது நேரம் ஒதுக்குகின்றோமா இல்லையா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2வதாக, காகமும் கடவுளின் பராமரிப்பும். அவரை பற்றி கொஞ்சம் வரலாறு பற்றி புரட்டி பார்த்தோம்னா இந்த நிறைய கதைகள் இருக்கின்றது. அவர் 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு காகம் கொண்டு வந்த அரை ரொட்டியை உண்டு உயிர் வாழ்ந்தார் என வரலாற்று சொல்கின்றது. அப்படி கடவுள் தம்மை நம்புவோரை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதற்கு இதுவே மிக சாட்சியாக விளங்குகிறது. முதலில் இறைவனுடைய அரசையும் அவருடைய ஏற்புடையதையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என நாம் மத்தேயு அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த வார்த்தைக்கு இவரே ஒரு சிறப்பு உதாரணமாக விளங்குகின்றார். 3வதாக, கொடுங்காவேலுக்கு வருகின்றோம். ஏன் வருகின்றோம்? பல திருத்தலங்கள் இருக்கின்றன, ஆனால் ஏன் கொடுங்காவேலுக்கு வருகின்றோம்? கொடுங்காவேல் போன்ற புனித தலத்திற்கு நாம் வந்து செல்வது எதற்காக என்று ஒரு முறை சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரியும். அங்கு நாம் மிளகு உப்பு கொண்டு தேர்ச்சை செய்கின்றோம். அந்த உவப்பொருட்கள் என்னவென்றால், நம் வாழ்வில் ஏற்கனவே பாம்பு ஏதாச்சும் கடித்தா செத்துருவாங்க, அதனால் வந்து வேண்டினார்கள். இப்பொழுது அந்த மாதிரி பாம்பு விஷத்திற்கு மருந்து இருக்கின்றது. ஆனால்
இப்பொழுது நமக்கு வேண்டியது என்ன? அந்த விஷமானது என்ன என்றால் பொறாமை, கோபம், பகைமை, என்ன சொல்கிறது, கண் 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 வைக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, கண் வைக்கிறது, புரணி பேசுவது, அடுத்தவர் குடும்பத்தை எப்படியாவது கெடுத்து நாம் முன்னேற வேண்டும் நினைப்பது, இந்த மாதிரி விஷங்களை, இந்த விஷ கருத்துக்களை நாம் இந்த உப்பு கொண்டு, உப்பு எதற்காக பயன்படுகிறது? சாப்பிடும்போது நல்லா பயன்படுகிறது. உப்பு போன்று பிறருக்கு உதவ வேண்டும் என்று நாம் பயன்படுத்த சொல்லலாம். ஆகவே உப்பு போல பிறருக்கு பயனுள்ளவராக மாற வேண்டும் என்பதை இந்த உப்பும் அந்த என்ன சொல்கிறது மிளகும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வனத்து சின்னப்பர் காட்டிய எளிமை நம்மிடம் இருக்க வேண்டும் என்பதை இந்த உப்பு, மிளகு போன்றவை நமக்கு எடுத்து கூறினது. அன்பானவர்களே, புனித வனத்து சின்னப்பர் நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்பது எளிமையும் மற்றும் நம்பிக்கையும். நாம் ஆடம்பரங்களை தேடி ஓடாமல் நம் உள்ளத்தில் குடியிருக்கும் இறைவனை தேடுவோம் என்பதை நமக்கு எடுத்து கூறுகின்றார். தீய சக்திகளிடமிருந்தும் தீய எண்ணங்களிடமிருந்தும் நம்மை பாதுகாக்கும்படி அவரிடம் வேண்டுவோம். புனித வனத்து சின்னப்பரே, எங்களுக்காக, எங்கள் குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்ளும் என்று தினமும் நினைத்து கொண்டாடுவோம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் சிறப்பாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நடக்கின்றன. மக்கள் நோன்பிருந்து, இயேசு அவர் வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கும் பொழுது என்ன செய்தார்? மலையில் ஏறி நோன்பிருந்து ஜெபித்தன் பின்னால் எந்த காரியத்தையும் செய்தார். அதுபோன்று மக்கள் பழைய ஏற்பாட்டிலே போனோம்னா மக்கள் நோன்பிருந்து இரவுடனும் மன்றாடுகின்றார்கள். அப்பொழுது தூய ஆவியானவர் பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்காக நான் அழைக்கின்றேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என கேட்டுக்கொண்டார்கள். இந்த செய்தி பவுலுக்கும் பர்னபாவுக்கும் நிறைவான மகிழ்ச்சியை தந்தாலும் அதே வேளையில் பொறுப்புணர்வை அவர்களுக்கு உணர்த்துகின்றது. எல்லாற்றையும் போல நானும் இருக்க வேணக்கூடாதா என்று நாம் கேட்போம். எல்லாரையும் போல நானும் வாழக்கூடாதா என்று நான் கேட்போம். என சில நேரங்களில் நான் கேட்போம். எல்லாரையும் போல நீ இருக்கக்கூடாது என சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு வரையறுத்தை கொடுக்கின்றது. இது நம்மை கட்டுப்படுத்தவும் வரையறுக்கும் அன்று, மாறாக நம்மை விடுதலையாக்கும் வரையறையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இதை அனுபவத்தை இன்று பர்னபாவும் பவுலும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஒதுக்கி வையுங்கள் என்று சொல்லாடலை நாம் இரண்டு நிலைகளில் புரிந்து கொள்ளலாம். ஒதுக்கி வையுங்கள் என சொல்லாடலை நாம் இரண்டு வகைகளில் புரிந்து கொள்ளலாம். ஒன்று, கழித்து ஒதுக்கி வைத்தல். எடுத்துக்காட்டாக, வெண்பொங்கல் சாப்பிடும் பொழுது சிலர் கருவேப்பிள்ளை மற்றும் மிளகு போன்றவற்றை ஒதுக்கி வைக்கின்றார்கள். ஒன்று, தனக்கு ஏற்புடையதல்ல என்று நாம் கவனித்து உணவு வகைகளை ஒதுக்கி வைக்கின்றோம். இதே ஒத்த சில இடங்களில் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது இருக்கு, தெரியுங்களா? இல்லையா? ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க, இல்லாட்டி விலைக்கு வைப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அது எதற்காக ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது? நாம் மனதில் அவர்கள் பிடிக்கவில்லை என்றால், அவர்கள் நல்லதே செய்திருக்கலாம், கெட்டதும் செய்திருக்கலாம், ஊறி சேர்ந்து அவர்களை ஒதுக்கி வைக்கும். இந்த மாதிரி கருத்துக்களும் உள்ளது. நாமே சில உறவுகளை ஒதுக்கி வைப்பதும் என்று. இத்தை ஒதுக்கி வைத்தல் எதிர்மறையான பொருளை தருகிறது. இரண்டாவதான பொருள் என்னவென்றால் நேர்முறையானது. அதாவது நாம் உடை, நறுமணப் பொருட்கள், செருப்பு, அணிகலன்கள் போன்றவற்றை சிலவற்ற முக்கியமான நாளுக்கென்று ஒதுக்கி வைக்கின்றோம். நம் வீட்டில் வரும் விருந்தினருக்காக என்று மதிப்புமிக்க சில பாத்திரங்களை ஒதுக்கி வைக்கின்றோம். இத்தகைய ஒதுக்கி வைத்தலின் மதிப்பு இருக்கின்றது. இரண்டாம் வகையான ஒதுக்கி வைத்தல் தான் பர்னபா மற்றும் பவுலுக்கு இன்றைய முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. மேலும் இந்நிகழ்வில் தூய ஆவியானவரின் வார்த்தைகளை தொடக்க திரு அவையினர் கேட்டதாக பதிவு செய்கின்றார்கள் லூக்கா. தூய ஆவியானவர் தான் இதை சொன்னார் என்று அவர்கள் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் என்றால், அதற்கு காரணம் கடவுளோடு அவர்கள் கொண்டிருந்த இணைப்பையே அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. இது தூய ஆவியானுடையது, இது தீய ஆவியானுடைய அவர்கள் தெளிவாக புரிந்து அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். தேர்ந்து தெளிந்து என்பவர்கள் அவர்கள் இயல்பாகவே அவர்களிடம் இருந்தது. அன்பானவர்களை, இரண்டாவதாக அவர்களோடு கூடியிருந்த சீடர்கள் செபித்து தம் கைகளை அவர்கள் மேல் விரித்து அவர்களை திருப்பொழிவு செய்தார்கள் என என்று முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. திருப்பொழிவு என்பது இறைவன் தரும் கொடை என்றும், சாதாரண மனிதருக்கும் செபித்து அடுத்தவர்களுக்கு
ஆவியானவரை கொடுக்க முடியும் என்ற நிலையை அன்று அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். இன்று திருப்பொழிவுக்கு முன் நிறைய படிக்க வேண்டும், தேர்வு செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். இன்னொரு பக்கம் இவர்தான் திருப்பொழிவு செய்ய வேண்டும் என்பதை நாமே முடிவு செய்கின்றோம். இந்த சபம்தான் சொல்ல வேண்டியது என்று நிறையான வரையறைகள் வகுக்கப்படுகின்றன. தொடக்க திரு அவையின் சுதந்திரம் இந்த மாதிரி ஏற்பாடுகள் எல்லாம் இல்லை. எல்லாம் சுதந்திரமாக ஒருவருக்காக அவர்கள் ஜெபித்தார்கள், திருப்பொழிவை நிறைவேற்றினார்கள். இன்னும் நம் அருள் பணியாளர்களை மைய அவையை தான் தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்றோம். ஏனெனில் இது நமக்கு வசதியாக இருக்கின்றது. ஆனால் தொடக்க திரு அவை அருள் பணியாளர்களுக்கு மைய திருவையாக அல்ல. ஆகவே எல்லாரும் பங்கேற்றார்கள். எல்லாரும், இருப்பவர்கள், இல்லாதவர்கள், சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாரும் பங்கேற்றார்கள். எல்லாரும் எல்லாவரையும் அருள் பொழிவு செய்தார்கள். திருவனமயமாக திரு அவையின் ஆவிக்குரிய அடையாளங்களை இழந்துவிட்டோமே என இப்பொழுது தோன்றுகின்றது. மூன்றாவதாக என்ன கூறுகின்றது முதுவாசம் என்றால், அவர்கள் உடனடியாக தங்கள் பணித்தளம் நோக்கி சென்றார்கள் என நாம் வாசிக்க கேட்டோம். தங்களை ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையை மதிப்புக்குரிய ஒன்றதாக கருதாமல் அவர்கள் அங்குள்ள பணியை பொறுப்புடன் கண்ணோக்கி அவர்கள் பொறுப்பேற்க சென்றார்கள் என பர்னபாவும் பவுலும் சென்றார்கள் என நமக்கு கூறுகின்றது. கடவுளுடைய ஆவியானவரின் குரலை உடனடியாக நாம் அறிந்திருந்தால், இறைவனுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையை நாம் உணர்ந்து அதற்கேற்க போல் வாழ்ந்திருந்தால், நம் பணி பொறுப்பை உடனடியாக உணர்ந்து புறப்பட்டு துணையும் இல்லாமல் கடவுளை நம்பி செல்ல முடியும் என்பதை இன்று முதல் வாசகம் நமக்கு எடுத்து கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியானது ஒரு அருள் பணியாளரிடம் பகிர்ந்து கொண்ட செய்தி. ஒரு முறை அவர் இறைவனடி சேர்ந்த அவருடைய பங்கை சேர்ந்த ஒரு வீட்டிற்கு செபிப்பதற்காக சென்றார். அப்பகுதியில் வாழ்ந்தவர்களின் பெரும்பாலானோர் பிற சமயத்தை தழுவியவர்கள். குருவானவர் அப்பகுதிக்குள் நுழைந்தவுடனே அங்கு விளையாடி கொண்டிருந்த ஒரு சிறுமி ஏசப்பா வருகிறாரே என்று சத்தமாக கூறினாள். அதை கேட்டு அந்த பணியாளர் மிகவும் வியப்படைந்தார். வியப்படைந்து மட்டுமல்லாமல் இக்கூற்று தான் தகுதியானவரா என யோசித்து கொண்டே தன்னை தகுதிப்படுத்த முயன்றார் என்று அந்த பணியாளர் என கூறுகின்றது நினைவுக்கு வருகின்றது. அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி இயேசு என்னை காண்கிறவர் என தந்தை என்னை காண்கிறவர் என் தந்தையை காண்கிறார் என கூறிய வாசகத்தை நாம் கேட்டோம். இந்த வார்த்தைகள் இயேசு கடலோடு ஒன்றாய் இருப்பதையும் தன்னுடைய வாழ்விலும் போதனையிலும் தன்னை அனுப்பிய தந்தையை முழுமையாக அவர் வெளிப்படுத்தினார் என்பதையும் நமக்கு எடுத்து கூறுகின்றது. அன்பானவர்களே, இன்று நம்மை காண்பவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காண்கிறவர்களா என ஒன்று சில நிமிடம் நினைத்து பார்ப்போம். காண்கிறார்களா என சோதித்து அறிய நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். கிறிஸ்துவின் பண்புகளான அன்பு, பிரிவு, இரக்கம், மன்னிப்பு, துன்புறுவோர் உடனிருந்திருப்பது, கேட்காமலேயே நாம் உதவி செய்வது போன்றவற்றை நாம் வாழ்வில் வெளிப்படுத்தினால் நாமும் இவ்வுலகில் கிறிஸ்துவாக வாழ முடியும் என்பதை இன்று நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. நேற்றைய தினம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்தியோக்கியாவில் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்பட்டார்கள் என தியானித்தோம். இறை கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து அவன் என பொருள். கிறிஸ்துவின் மறு உருவம் நாம் என்பதை அந்த அர்த்தமாகும். நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை நம்மிடம் காண்கின்றார்களா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நம்மை காண்பவர்கள் கிறிஸ்து நம்மோடு வாழ்கின்றார் என்பதை உணர்கிறார்கள் என சிந்தித்து பார்ப்போம். இல்லை, நம்மை காணக்கூடாது என வெறுக்கத்தக்க வகையில் நாம் வாழ்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்பானவர்களே, அன்பு இயேசுவே, எம்மை காண்பவர் உம்மை என்மில் காணும் வண்ணம் எங்கள் வாழ்வை அமைய எங்களுக்கு உதவி புரியும் என்று இயேசுவிடமும் சிறப்பாக புனித வனத்து சின்னப்பரிடம் வேண்டி இந்த திருப்பலியிலே நிறைவாக பங்கேற்போம். ஆமேன்.